ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொங்கல் அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே மாதிரியும் அதே டேஸ்ட்டையும் நம்ம எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எந்த அளவில் போட்டிருக்கேன்னு தெரியும். நான் சொன்ன அளவில் நீங்கள் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டல் சுவையிலையும் பார்க்குறதுக்கு அப்படியே ஹோட்டலில் செஞ்ச மாதிரி இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எப்போவுமே பொங்கல் செய்கிறப்போ மட்டும் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பொங்கல் நல்லா குழைய வெந்து சூப்பராக வரும். அதே மாதிரி பொங்கல் செய்கிறப்போ எப்போவுமே பச்சை அரிசியில் தான் செய்யணும். நான் இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு அரை அலக் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசியில் செய்கிறப்போ தான் உங்களுக்கு அந்த பொங்கல் டேஸ்ட்டு கரெக்டாக வரும். அரை அலக் பச்சை அரிசிக்கு நான் அரை அலக் கொஞ்சம் கம்மியாக சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி அரை அலக்கு எடுத்திருந்தேன், பருப்பு 1/4 அலக்கு எடுத்திருந்தேன். அதுக்கு 3 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் அதே மாதிரி வேணும்னா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் கலர் வரத்துக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள் சேர்ப்பாங்க. அதுக்காக தான் நான் மஞ்சள் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழைய வெந்து பொங்கல் சூப்பராக வரும். பொங்கல் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு 10 தேங்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக அரைச்சிடலாம். தேங்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி, 2 பல்லு பூண்டை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன். உடச்ச கடலை சேர்த்துட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு சுற்று அரைச்சிட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் பரப்பரான்னு அரைச்சி எடுத்துக்கலாம். சைடில் இருக்க இந்த தேங்காய் உடச்சக்கல்லாம் எடுத்து விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த சட்னி ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றியாச்சு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொங்கலுக்கு சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கட்டும். குக்கரும் 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மேலே அப்படியே நல்லா உதிரியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது உதிரியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். கலந்து விடும்போது தான் தெரியும் அடியில் ஃபுல்லாக நல்லா குழைய வெந்திருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. பொங்கலுக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். பொங்கல் நெய்யில் தாளிச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் மனமும் செமையாக இருக்கும். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கலன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகும் சீரகம் நல்லா பொரியட்டும். மிளகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா பொரியதுனால உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்காது. மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு இஞ்சியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொங்கலில் கண்டிப்பாக இந்த இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இஞ்சி நல்லா நெய்யில் பொரியிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பொரியிறப்போவே அவ்வளோ மணமாக இருக்கும். இது கூடவே 10லேருந்து 15 முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை நான் ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுனால முந்திரி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைனா கூட பரவாயில்ல. வெறும் சீரகம், மிளகு, இஞ்சி தாளித்து கூட பொங்கலில் சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு முந்திரியை செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ மணமாக இருக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும். எவ்வளவு நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோமோ அவ்வளோ மணமாக இருக்கும் பொங்கல். கொஞ்சம் அதிகமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலில் தாளிப்பை சேர்த்துடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை பொங்கலில் சேர்த்துட்றேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பொங்கல்னு. பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். சட்னிலையும் தாளிப்பை சேர்த்துட்றேன். கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிப்பையும் சட்னியில் சேர்த்தாச்சு. நான் செஞ்ச மாதிரி இதோட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம பொங்கலை எடுத்து வைக்கும் போது அப்படியே கரெக்டாக விழணும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற பொங்கல் மாதிரியும் அதே டேஸ்ட்டில் சூப்பராக வீட்டில் செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொங்கல் ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.